டேய், இப்போ வந்துட்டு போனது சுமதியோட மாமா மட்டும் இல்லடா, ரிட்டையர்ட் போலீஸ் ஐஜி. இப்ப கோயம்புத்தூர்ல காளி அண்ணன் கிட்ட போய் விசாரிச்சாருன்னா குட்டு வெளிப்பட்டுருமே. இப்ப என்னடா பண்றது? என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஒண்ணு பண்ணலாமா? பண்ணலாமே. இன்டர்வல் விட்டுலாமா? எனக்கு ஆரம்பத்திலேயே டவுட் தான். சும்மா ஒரு பொண்ணை போய் நொய்யி நொய்யில் நோண்டிட்டு இருந்தா அவ கட்சியால ஓயாது. நீங்க போய் பில்லு கொடுக்குறீங்க. வீட்டுக்கு வா. பண்ணிருக்காங்க. அநேகமா அந்த கேஸ் நேரம் போயிருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கு நீங்க எமர்ஜென்சி வார்டுல போய் பாருங்க. வேலை தப்பிச்சிட்டாரா? உங்ககிட்ட இருந்து வேலை தப்பிச்சிட்டாரா? பழனிமலை முருகா, மருதமலை முருகா, சோறுபடை வீடு கொண்டவனு, 6 படை வீடு கொண்டவனு, எங்க வேலை காப்பாத்துன்னு நாங்கெல்லாம் உங்ககிட்ட வந்து முறையிடலாம். ஆனா அந்த வேலைக்கே ஒரு ஆபத்துன்னா நாங்க யாரையும் போய் வரு. காதலாவது கத்திரிக்காயாவது சொல்லுங்க. சைலன்ஸ். ஒரு சின்ன அதிர்ச்சி கூட இந்த உடம்பால தாங்க முடியாது. ஏதோ உதிர்ந்து போன கை கால்களை மூட்டை கட்டி கொண்டாந்தாங்க. அதை ஒன்னா சேர்த்து ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அடிச்சு அடியில ஒரு காதை வேற காணும். அதை தேடி கண்டுபிடிக்க ஆளுங்களை அமைச்சிருக்கோம். கையெடுமா. ஏமா, நீ என்ன குமரி பெண்ணா இல்ல குமிட்டி எடுப்பா? நீ உடம்ப தொட்ட உடனே இங்க ரத்தம் கொதிக்குது. ஆமா, நீ யாருமா? நான் இவரோட காதலி. சும்மாவா ரத்தம் கொதிக்கும்? இவன் இன்னும் உயிரோட இருக்காங்கிறத இப்ப டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். நர்ஸ், Sub-Zero solution. பாத்தியாமா, இப்படி எல்லாம் செஞ்சுதான் இவன் உயிரோட இருக்காங்கிற விஷயத்தை நாங்களே தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நர்ஸ், ஒரு முக்கியமான விஷயம். உரு தெரியாத இவனை மறுபடியும் உருப்படியா உயிரோட பார்க்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அமெரிக்காவில இருந்து கார்டியாலஜி மிஷின் ஒன்ன வாங்கியே தீரணும். டாக்டர், எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல, உடனே வாங்கிடுங்க. குத்து மதிப்பா 5 லட்சம் ரூபாய் ஆகும். பரவாயில்லையா? அது ஒண்ணு இல்ல, ரத்த கொதிப்பு. அவன் கையில கொத்து சாவியை கொடுத்தா சரியா போயிடும். இவரை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு லட்சம் ஆனாலும் செலவு பண்ண நான் தயாரா இருக்கேன். ரத்த கொதிப்பு தவணை முறையில் வந்து உடனடியா மிஷின் வந்தா தான் அதை அடக்க முடியும். வாமா, பேசிக்கிட்டே போவோம். வாமா. அட பாவி, இப்படி கரன்னு கறக்குறானே. இருக்கிறவங்க தானே சார் கறக்க முடியும். ஆளாகப்பட்டா போதும், ரத்தத்தையே உறிஞ்சிருவாரு. எங்களுக்கே 6 மாசம் சம்பளம் பாக்கி. ஏதோ எங்க அதிர்ஷ்டம் நீங்க வந்து மாட்டினீங்க சார். வர்ற மாதிரி இருக்கு சார். போயிட்டு வாங்கலாமா? இதெல்லாம் எங்கிட்ட. ஐயோ, அது இல்ல சார், உங்க லவ்வர். ஐயோ, மூடுங்க மூஞ்ச மூடுமா. ஐயோ, என்ன ஆஸ்பத்திரிடா இது? ஏன் மூஞ்ச மூடுமா? டாக்டர், நான் இவரோட கொஞ்சம் பேசலாமா? ஆனா உன்ன இதை தூக்க